வணக்கம் நண்பர்களே. அண்ணாநகர் ரமேஷ் 2011 ஜூலை மாதத்தில் தற்கொலை செய்து இறந்து போனார். இதில் கூடுதல் சோகம் என்னவென்றால், அண்ணாநகர் ரமேஷ் மட்டுமல்ல, சென்னை அண்ணாநகர் ரமேஷ் மட்டுமல்ல, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாரும் தற்கொலை செய்து இறந்து போனார்கள். அதற்கு காரணமாக கருதப்பட்டது அவர் எழுதி வைத்த ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அவர் என்ன காரணம் சொல்லியிருந்தார்னா, போலீஸ் என்ன டார்ச்சர் பண்ணுது, காவல்துறையினுடைய அளவு கடந்த டார்ச்சர், துன்புறுத்துது, பொய் கேஸ் போடுறாங்க அப்படின்லாம் அந்த அண்ணாநகர் ரமேஷ் தன்னுடைய தற்கொலைக்கான காரணமாக எழுதியிருந்தார். சரி, ஏன் போலீஸ் டார்ச்சர் பண்ணுது, பொய் கேஸ் போடுது? இவர் உண்மையிலேயே குற்றம் செய்தாரா, அல்லது ஒரு அப்பாவியை சும்மா அண்ணாநகர்லேயே ரமேஷுங்கிறவரை பிடிச்சி ஏன் அந்த கேஸ் போடணும், ரமேஷுங்கிற பேர் இருக்கிறதுனாலையா, இல்லை அவர் ஏன் அந்த இது பண்ணணும் அப்படின்னா, அண்ணாநகர் ரமேஷ் அந்த 2011ஆம் ஆண்டு காலத்தில் ஸ்டாலினுக்கு இப்போதைய முதல்வர் ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவர், அவருடைய நெருங்கிய நண்பர் என்று அறியப்படுகிறார். அப்போது ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள் நடந்தன, எது முறைகேடுகள் நடந்ததா, தனிப்பட்ட பண பரிவர்த்தனைகள் அண்ணாநகர் ரமேஷனுடைய கணக்கில் தான் நடந்ததா, இவருக்கு எல்லா ரகசியங்களும் தெரியும், ஸ்டாலினை குறித்த அத்தனை ரகசியங்களும் தெரியும் என்ற ஒற்றை காரணத்திற்காக, நன்றாக நினைவில் ஒற்றை காரணத்திற்காக காவல்துறை அவரை கைது செய்கிறது, அவரிடம் விசாரணை செய்கிறது. விசாரணை என்ற பேரில் தொடர்ந்து அவங்க குடும்பத்தையே போட்டு டார்ச்சர் பண்ணுது. ஒரு போலீஸினுடைய அராஜகம் எப்படியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? என் போலீஸ் தெரியாதா? முதல் முறையே அரெஸ்ட் பண்ணும்போது இது பண்ணவும் தெரியாதா? அவர் சொல்லிட்டா நல்லதுன்னு நினச்சிருக்கலாம். ஒரு காவல்துறையினுடைய அட்ராசிட்டினால் இறந்து போன குடும்பம். ஆனால் காரணம், அவர் இதுக்குமே வாயை திறக்காமல் அண்ணாநகர் ரமேஷ் ஐயா உனக்காக தானே செஞ்சேன்னு சொல்லி ஸ்டாலின்கிட்ட வருத்தப்பட்டுருக்கலாம், கெஞ்சி கேட்டிருக்கலாம், ஐயா என்னை காப்பாற்றுங்கன்னு. ஆனால் ஸ்டாலின் ஏதாவது முன்னெடுத்து வந்தாலோ, அல்லது ஸ்டாலினை பற்றி விஷயத்தை இந்த அண்ணாநகர் ரமேஷ் சொல்லியிருந்தாலோ ஆபத்து யாருக்குன்னா ஸ்டாலின் தான். ஸோ டார்கெட் முதல்வர் ஸ்டாலின் தான், இப்போ இருக்கிற முதல்வர் ஸ்டாலின். திமுக ஒழிக்கணும்னு அந்த ஜெயலலிதா அம்மையார் செய்கிற வேலை. அப்போது இந்த கொடுமையில் இந்த அம்மாவுக்கு கருணாநிதி குடும்பத்து மேலே ஒரு தாக்குதல் உண்டு பண்ணணும். அதுக்கு பயன்பட்டது யார்? அண்ணாநகர் ரமேஷ். இன்னொருத்தர் சாதிக் பாட்ஷா, பெரம்பலூர். அவர் ஏன் இறந்து போனார், தற்கொலை பண்ணார் அப்படிங்கிறத அவங்க மனைவிக்கு தெரியும். ஆர் ராசாவுடைய நிறுவனத்தில் பங்குதாரராக இருந்தார். யார்? நீலகிரி தொகுதி எம்பி ஆர் ராசாவினுடைய ஒரு கம்பெனியில் அவர் பங்குதாரராக இருந்தார். இந்த சாதிக் பாட்ஷா, அண்ணாநகர் ரமேஷ் இவங்கெல்லாம் வாழ்க்கையை தொலைச்சது யாருக்காக? திமுகவிற்காக. அந்த குடும்பங்களுக்கு இப்போ எங்கே இருக்குனாலும் தெரியுமா? உதயநிதி தெரிஞ்சு ஏதாவது பண்ணுங்கள்.